இந்த தலத்துக்கு வரலாறு என்ன சொல்லப்படுது அப்படின்னா, பிரம்மாவுக்கு புராண காலத்துல ஆணவம் தலைக்கேறியதாம். ஏன்னா படைக்கும் தொழிலை நான் தான் செய்யறேன், எனக்கு தான் இந்த உலகத்திலேயே நான் தான் வலிமையானவன் அப்படிங்கிற ஆணவம் பிரம்மாவுக்கு ஏற்பட்டுதான். இந்த ஆணவத்தின் வெளிப்பாடு என்ன ஆகுது, பிரம்மாவினுடைய தலை சிவபெருமானாலேயே கொய்யப்பட்டது. அதன் பிறகு 3 தலைகள் மன்னிக்கும் பிரம்மாவினுடைய தலைகள் சிவபெருமானால் கொய்யப்பட்டது. கொய்யப்பட்ட அந்த காயங்களோடவே பிரம்மா காட்சி கொடுத்துட்டு இருக்காரு. அப்போ விஷ்ணு பிரம்மதேவனுக்கு உபதேசம் கொடுக்கிறாரு. என்ன உபதேசம் கொடுக்கிறாருன்னா, கார் அகில் மரங்கள் நிறைந்த ஒரு திருத்தலம் பூலோகத்தில் இருக்கிறது. அது கைலாயத்தை விடவும் மிக முக்கியமான ஒரு இடமாக சிவபெருமான் வசிக்கக்கூடிய ஒரு இடமாக காட்சி கொடுக்கிறது. அங்க போய் இறைவனை வழிபட்டால் உனக்கு நிச்சயமாக இந்த வெட்டு காயங்களுடன் இருக்கக்கூடிய இந்த தலை சரியாகும் அப்படின்னு சொல்லி விஷ்ணு பிரம்மாவுக்கு உபதேசம் செய்கிறார். இந்த உபதேசத்தை கேட்ட உடனேயே பிரம்மா அங்கிருந்து புறப்பட்டு இந்த கார் அகில் நிறைந்து இருக்கக்கூடிய இந்த திருத்தலத்துக்கு இந்த எம்பெருமானை நினைத்து அனுதினமும் தவம் செய்கிறார். இந்த தவத்தினுடைய வலிமையினால சிவபெருமான் 1000 கண்களோடு 1000 தலையோடு விஸ்வமூர்த்தியாக அவருக்கு காட்சி கொடுத்து அவருக்கு அந்த காயத்திலிருந்து ஆறுதல் அடைக்கும்படி அவரை விடுதலை செய்கிறார். அதன் பிறகு இழந்த தலையை பிரம்மா மீண்டும் பெறுகிறார் அப்படிங்கிற ஒரு சிறப்பு இந்த திருத்தலத்திற்கு இருக்கு.